தமிழகத்தில் ஏழை எளிய மக்கள் மட்டுமல்ல, நடுத்தர மக்களும் அதிக அளவு அரசு மருத்துவமனைகளை பயன்படுத்துகிறார்கள். மெட்ரோ சிட்டியான சென்னையை தவிர கிராமப்புறங்களில் தனியார் மருத்துவமனைகள் மிக குறைந்த அளவில்தான் இயங்குகின்றன. எனவே கிராமங்களில் இன்னமும் அரசு மருத்துவமனைகளைத்தான் மக்கள் அதிகம் நம்பியிருக்கிறார்கள். ஆனால் இங்கு பொதுமக்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் போதிய கையிருப்பில் இருப்பதில்லை. டாக்டர்கள் பற்றாக்குறையும் அதிகம். பணியில் இருக்கக்கூடிய அரசு டாக்டர்களும் முழு அளவில் செயல்படுவதில்லை. பல ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இன்னமும் பழுதடைந்த கட்டிடங்களில்தான் இயங்கி வருகின்றன. அதேபோல் சீசனுக்கு ஏற்ப அரசு தரப்பில் தொடங்கப்படும் திட்டங்களும் பாதியிலேயே கைவிடப்படுகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் தமிழக பட்ஜெட்டில் மின்சாரம், கல்விக்கு அடுத்தபடியாக அதிக நிதி ஒதுக்கப்படுவது சுகாதாரத்துறைக்கு தான். ஆனால் அங்கு முறைகேடுகள் தான் அதிக அளவில் நடக்கின்றனவே தவிர மேம்பாட்டுக்கான அறிகுறிகள் எதுவும் தென்படவில்லை என பாஜக நினைக்கிறது. எனவேதான் சுகாதாரத்துறையும் எதிர்பார்க்கிறது பாஜக. இப்படியாக உள்துறை, அறநிலையத்துறை, சுகாதாரத்துறை ஆகிய துறைகளை கேட்டுப் பெறுவது பற்றி எடப்பாடியிடம் இதுவரை பாஜக எந்த அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையையும் நடத்தவில்லை என சொல்லப்படுகிறது. ஆனால் சமீபத்தில் நடந்த தமிழக பாஜக மையக்குழு கூட்டத்தில் கூட இது குறித்து நீண்ட விவாதம் நடைபெற்றிருக்கிறது.